Thank you, Jesus. Hallelujah. Matthew chapter 10:32. Therefore, whoever confess me before man, I will also confess him before my Father who is in heaven. Hallelujah. தேவன் நல்லவர், தேவன் வல்லமுள்ள தேவன். Hallelujah. Check for your sound. Thank you, Jesus. So confessing before my Hallelujah. தேவன் நல்லவர். Hallelujah. அப்போ மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்போ இந்த வசனம் சொல்லும் போது தேவன் முன்பாக மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணாக்கா நான் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்கனாக்கா, மனுஷன் முன்பாக நம்ம தேவனை மறுதலிக்க கூடாது, மனுஷன் முன்பாக மறுதலிக்காமல் நாம் வாழ வேண்டும். அப்போ சிலர் பார்க்கும்போது சீக்ரெட் பிலீவர் வந்து நல்லதல்ல, சீக்ரெட் பிலீவராக இருக்குது நல்லதல்ல. சீக்ரெட் பிலீவராக இருந்தானாக்கா வசனம் என்ன சொல்லுவதுனாக்கா 33 மேத்யூ சாப்டர் 10:33 மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்போ நாங்கள் சீக்ரெட்டாக இருக்கிறோம், சீக்ரெட் பிலீவராக இருக்கிறோம்னாக்கா அவங்களுக்கு டேஞ்சர். நாங்கள் வெளிப்படையாக என்ன பாடு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவே வெளிரகமாக நம்ம என்ன சொல்லணும், மறுதலிக்காமல் ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ரகசியமா இருப்பாங்க. இல்லை ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எனக்கு தெய்வம். ரகசியமா இருக்கிறவங்க வந்து ஆண்டவர் வந்து ஆண்டு சமூகத்தில் கைவிடப்படுவாங்க. அப்படி இருக்க நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நாங்கள் மறுதலிக்காமல் நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது who's confess in front of the man, Jesus confess in front of the Father. Hallelujah. God see they're saying I never forget confessing. Who forget me, I also forget with front of the Father. But what is saying, some people, the secret believer, that secret believer is not good. Whatever you have to tell, yes, I have Jesus, I believe Jesus. When we confess, then only God also confess. If you don't confess, there will get problem. Hallelujah. We have to confess. நம்ம அறிக்கை பண்ணணும். ஏன்னா நம்ம மறுதலிக்க கூடாது. ஆண்டு நம்ம சுகம் கொடுத்திருக்கிறாரு, விடுதலை கொடுத்திருக்கிறாரு, ஜெயம் கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டு விடுதலாக்கிறாரு, எவ்வளோ பிரச்சனை மத்தியில் விடுதலாக்கி இருக்கிறாரு. அப்போ ஆண்டன் நாமத்தை உயர்த்த வேண்டும், ஆண்டன் நாமத்தை எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டும். நமக்கு எங்கெல்லாம் சொல்லணும், எங்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ நாம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சிலர் கேட்கும் போது எப்படி நீங்க இப்படி வாழ்றீங்க, எப்படி உங்களால இப்படி இருக்க முடியும் சொல்லும் போது அப்போ தேவனுடைய சாட்சியை சொல்ல முடியும். தேவன் தான் நம்ம நடத்துறாரு, ஆவியானவர் தான் நம்ம நடத்துறாரு, ஆண்டவர் நம்ம நடத்துறாரு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம பேசணும். When they're asking how you living, how you are there in this world, then only you have to witness. No, my Jesus blessing me, my Jesus everything guiding me, Jesus giving strength to me. Then only you have to talk. You never confess, then God will forget you. Hallelujah. You have to tell, because you are telling my Jesus name. He praising Jesus. Hallelujah. ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா அவர் தான் நம்ம சாட்சியாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ரோமர் 10:9 வாசிக்கும் போது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு உன் வாயினால் அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் ஹிருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லும்போது கர்த்தராகிய இயேசுவே உன் வாயினால் அறிக்கையிடு, உன் ஹிருதயத்தினால விசுவாசி, அப்போ ரட்சிக்கப்படுவாய். அப்போ ஹிருதயத்துக்கும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்போ ஹிருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில அறிக்கையணும். நாங்க மௌனம் வந்து ஆகாது. நம்ம ஜெபிக்கணும், பாட்டு பாடணும், துதிக்கணும், அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். இதெல்லாம் வாயிலிருந்து வெளியே வரும்போது அது உள்ளத்திலிருந்து வர்றது. ஹிருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அப்ப ஹிருதயத்தில் இருக்கதான் வெளியே வர்றோம். அப்போ ஹிருதயத்துல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Read brother English. That if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God raised him from the dead, you will be saved. Hallelujah. That if you will confess with your mouth the Lord Jesus and believe in your heart, then God raised him from the dead, you will be saved. Hallelujah. Confess, mouth. And mouth and heart, the connection is there. Inside heart, what is there, that only come mouth. Then inside heart, you have to confess God. Praying, reading Bible, and praising. Everything come from heart. Heart and mouth is the connection there. Hallelujah. Then be there silent, no use. You have to talk. Hallelujah. You have to praise. You have to open the mouth. நான் வந்து வாயை திறந்து நம்ம அறிக்கை பண்ணும்போது அப்போ ஆண்டு நம்ம ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். வாயிலிருந்து நம்ம அறிக்கை பண்ணும்போது இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை சுகமாக்கும், என்னை விடுதலாக்கும் சொல்லும்போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்போ ஹிருதயத்தில் ரட்சிப்பு உண்டாகுது. அப்போ ஹிருதயத்தில் வந்து ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. ஹிருதயத்தில் வந்து ஒரு சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. When you confess in the mouth, you receive in the heart, you receive in heart that joyness, peace and blessing, everything receiving heart. Hallelujah. That heart and mouth is connection is there. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், வாயில அறிக்கையிடும் போது அப்போ ஹிருதயத்தில் விசுவாசிக்கிறோம். அப்போ ஹிருதயத்தில் விசுவாசிக்கிறோம். அப்போ ஹிருதயமும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆண்ட சமூகத்தில் வந்து சும்மா இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம எவ்வளோத்துக்கு துதிக்கிறோமோ, எவ்வளோத்துக்கு செபிக்கிறோமோ, அவ்வளோத்துக்கும் நமக்குள்ள வந்து விடுதலை உண்டாகும். நம்ம வந்து சும்மா இருக்கிறது வந்து வேஸ்ட், லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். சும்மா இருக்கும்போது நாட்கள், நேரங்கள், வருஷங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. எப்போ நீ வாயை திறக்கிறியோ அப்போ தான் விடுதலை. ஹல்லேலூயா. வாயை திறக்கும் போது தான் விடுதலை. அப்போ வாயை திறக்கும் போது தான் எல்லா ஆசீர்வாதம், வாயை திறக்கும் போது தான் எல்லாமே மகிமை உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்போ வந்து எவ்வளோ வல்லமுள்ள தேவன். When we open mouth, then only you get deliverance. When you open mouth, when you praise, then only start everything, blessing. We keep quiet. How long you keep quiet? Years. So many times are wasting. When you open mouth, then start blessing everything. Hallelujah. We open mouth only, we get salvation. அப்போ ஆண்டவர் நம்ம salvation கொடுத்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அப்பதான் ஆண்டவருக்காக நம்ம பேச முடியும். அப்ப நம்ம பேசணும். நம்ம பேசும்போது தான் மற்றவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும். மற்றவங்களுக்கு வந்து ரட்சிப்பு உண்டாகணும்னாக்கா நம்ம பேசணும். அப்ப பேசணும்னாலே நம்ம வெட்கப்பட முடியாது. பாருங்க, ஆண்டவர் ரோமன்ஸ் 10:11 சொல்லும்போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. For the scriptures say, whoever believes on him, I will not be put on to shame. Hallelujah. அப்ப வந்து வெட்கப்பட போறதில்லை. ஆண்டவர் வெட்கப்பட முடியாது, வைக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நீ வெட்கப்பட மாட்டாய். ஆண்டவர் வந்து உங்க ஷேம்ல போட மாட்டார். ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நாங்க வெட்கப்படுவதில்லை. When we believe God, Jesus, he never shame. God rising. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். ஆண்டவர் நான் வந்து வாயினால அறிக்கை பண்ணணும். அதனாலதான் டெலிவரன்ஸ் பிரேயர்ல வந்து எப்பவுமே அறிக்கை செய்கிறது. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் அப்பா, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என்னை சுகமாக. வாயினால சொல்லும் போது ஹிருதயத்தில் விசுவாசிக்கும் ரட்சிப்பு உண்டாகும்.
எனி டைம் ரட்சிப்பு உண்டாகும். அதனால தான் டெலிவரன்ஸ் ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியம். பாவத்தை அறிக்கையிடுறது, கன்ஃபஸ் 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 பண்ணும்போது தான் ஹிருதயத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அப்புறம் ஹிருதயத்தில் ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் உண்டாகும். when you confess, you getting inside heart strong believing God. Hallelujah. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அதனால ஆண்டவர் வசனம் சொல்லும் போது இங்க லூக்கா சாப்டர் 12:8 பார்க்கும்போது, அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷன் குமாரும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். நாங்க எப்போ நம்ம அறிக்கை பண்றோமோ அப்ப நம்ம ஜப சத்தமோ நம்ம துதி சத்தமோ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது எல்லாமே தேவன் முன்பாக நம்ம இருக்கிறோம். அது இல்லாம தேவ தூதரும் இருக்கிறாங்க. அப்ப தேவ தூதர் முன்பாக நம்ம அறிக்கை பண்றோம். அல்லேலூயா. தேவ தூதர்கள், அப்போ தேவ தூதர் பார்க்கும்போது சிசி கேமரா மாதிரி அவங்க நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. தேவ தூதருங்க நல்ல எல்லா இடத்துலயும் இருந்து என்ன செய்வாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தேவ தூதரங்கள் வந்து முன்பாக நம்ம இருக்கிறோம். அப்போ நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க பாவத்தை அறிக்கையிடும் போது, இல்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆண்டு சமூகத்தை ஆண்டு முன்பாக தேவ தூதர் முன்பாக தான் நிற்கிறீங்க. அப்போ தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தேவ தூதர்களும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தேவ தூதர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தேவ தூதர் முன்பாக தேவன் முன்பாக நாங்கள் மறுதளிக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க எங்கன்னா மறுதளிக்கிறனாக்கா பக்கத்தில் தேவ தூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் மறுதளிக்க கூடாது. When we confess, the front of the God is also there, front of the angels also there. Angel is always watching. Hallelujah. Always watching. You have to be attention. Yes, God is there and in front of the angels there. When we praising, we praying, reading Bible, always whatever, front of the God is there. Front of the angel also there. Hallelujah. அப்போ தூதர் முன்பாக தேவன் முன்பாக நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் முன்பாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஆல்வேஸ் என்ன பண்ணோம், நம்ம ஜெபத்திலையும் நம்ம எல்லாத்துலேயும் ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். தேவ தூதர் கூட இருக்கிறார். நம்ம மறுதலை கூடாது. சில இடத்துல வந்து வெக்கப்படுறோம், இயேசுவை பத்தி சொல்றது வெக்கப்படுறோம். எப்படி சொல்றதுன்னுட்டு எல்லாரும் நம்ம கேலி கிண்டல் பண்ணுவாங்களே, எல்லாம் அதுக்கு வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஆண்டவர் சுகமாக வச்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார், அது சொல்றதுக்கு வெக்க இருக்கு. ஆண்டு செய்திருந்தா தான் சொல்ல முடியும், பொய்ய சொல்ல முடியும். ஆண்டு செய்திருந்தா தான் நம்ம சொல்றோம். ஆண்டவர் பத்தி when you tell, you don't forget any people there, you have to share gospel because God everything done. He delivers whatever problem there, all problems there, give deliverance. We telling true, not lie. Then we need, hallelujah. Then we tell there others will get salvation. Hallelujah. How we get salvation? Like that others also get salvation. God words is telling. அப்போ ஆண்டவர் வார்த்தை பார்க்கும்போது மனுஷன் முன்பாகவும் தேவத்தின் முன்பாகவும் அறிக்கைப்படுகிறோம். சாப்டர் 12:9, மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். You forgetting front of the people, you forgetting angels also, front of angel. அப்ப வந்து மறுதலிக்க கூடாது. எல்லா இடங்களையும் ஆண்டு நாமத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. ஏன்னா தேவ தூதர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. நாங்க போற இடத்துல எல்லாம் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நாங்க அனாதை கிடையாது, நாங்க ஒன்றி கிடையாது. இது இல்லை, ஆண்டவர் தேவ தூதர்கள் இருக்காங்க. சொல்லுங்க, தேவ தூதர்கள் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் ஆர் தேர் சரௌண்டிங். அல்லேலூயா. மறுதலை கூடாது. அதுதான் யாக்கோபு பார்த்து சொல்றாரு, தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் தரிசனத்தை பார்க்கிறேன். அப்போ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது தரிசனத்தை பார்க்க சொல்லும்போது, அப்போ தூதர்கள் வர்றது போறதாக இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்தை கொண்டு போய் ஆண்டுகிட்ட போய் கொண்டு போய் விடுவாங்க, கொடுப்பாங்க. ஆண்டுகிட்ட இருந்து செய்தி எப்போதும் உங்கள்கிட்ட தருவாங்க தேவ தூதருங்க. அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 26:40 சொல்லுகிறது, 1 மணி நேரம் விழுத்திடக்கூடாதா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா. நீங்க அந்த 1 hour ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஆன்சர் எட்டுன்னு வருவாங்க. எட்டுன்னு வரும்போது அந்த ஆன்சர் கையில் கிடைக்கும். அதுக்காக காத்துக்கணும். ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஓடிடக்கூடாது. ஆண்டவரே அவர் பேசுற நேரத்தில் நம்ம போயிடக்கூடாது.
கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும். ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. See there telling Jacob, Jacob saying, I saw angels coming down and going up. I seen that vision. Always when you pray, angels surrounding is there. That's why God said, Matthew 26 in chapter 26 verse 40, you can, 1 hour you can pray, they're asking, 1 hour. That means you pray, angels taking your prayer, give it to God, then bringing answer. You have to wait. You finish prayer, you have to wait and see that God giving vision, God giving that answer. Then only you have to get up. Hallelujah. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது 1 hour ஜெபிக்கும் போது அந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு ஆன்சர் கொடுப்பார். ஆனால் இது ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், நன்மை தேடுகிறவன் ஜாக்கிரதையுடன் தேட வேண்டும், அப்பொழுது கர்த்தரிடத்தில் தயம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ Proverbs 11:27 saying, carefully you have to search, then you get everything. Hallelujah. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேடணும். அப்போ தேடும்போது கண்டிப்பாக ஆண்டு என்ன செய்வார்? தயம் காட்டுவார். அப்போ ஆண்டு நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் மறுதலிக்க கூடாது, நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ ஆண்டவர் வார்த்தை மறுதலிக்க கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் முக்கியமாக பார்க்கும்போது சீக்ரெட் பிலீவர், நிறைய பேர் சீக்ரெட் பிலீவர், அவங்க எல்லா இடங்களும் இருப்பாங்க. சீக்ரெட் பிலீவர், சீக்ரெட் பிலீவருக்கு ரொம்ப டேஞ்சர். சீக்ரெட் பிலீவராக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இருந்தால் வெளிப்படையாக பேசணும், வெளிப்படையாக சொல்லணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இல்லைனாக்கா ஆண்டவர் மறுதளிச்சிருவார். சீக்ரெட் பிலீவராக இருக்கக்கூடாது. நான் ரகசியமாக ஏசாப்பா பிள்ளை, நான் ரகசியமாக ஏசாப்பா பிள்ளை அப்படின்னு தான் ரொம்ப டேஞ்சர். வெளிப்படையாக நம்ம இருக்கணும். இயேசுவை சுகமாக்கினார், இயேசுவை நடத்துகிறார், இயேசு தான் என் வாழ்க்கையில், அவர் தான் எனக்கு எல்லாமே. அந்த தைரியம் நமக்குள் வரணும்னாக்கா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் வரணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் வந்தால் தான் நம்ம தைரியமா பேச முடியும். Don't be their secret believer. That danger. You are their secret believer, you get problem. You have to tell what is done Jesus. You have to tell others. Then only you are saved. Secretly there, secret there. One day that danger. That don't need secret believer. You have to tell what God has done. That is good. Hallelujah. That you have to tell. You need anointing, Holy Spirit anointing. Then only you can share. Otherwise you can't share. Bible verse is saying, ஆண்ட வசனம் நான் சொல்றேன் இருங்க. ஆண்ட வசனத்தில் இருக்கு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம தேவனை பத்தி பேசக்கூடாது. தேவனை பத்தி பேசணும்னாக்கா அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இல்லைனாக்கா பேச முடியாது. பேசினா கூட வெறும் வார்த்தை தான் இருக்க தவிர அபிஷேக வார்த்தையா இருக்காது. வெறும் வார்த்தை யார் வேணா பேசுவாங்க, யார் வேணா பேசுவாங்க. ஆனா நம்ம வார்த்தை அபிஷேகம் இருக்கணும், அனாயிண்டிங் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆக்ட்ஸ் சாப்டர் 8:37 இங்க அதுக்கு பிலிப்பு, நீ முழு ஹிருதயத்தோடு விசுவாசம் தடையில்லை என்று, அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற என்று சொல்லி 38 ரதத்தை நிறுத்தி சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணில் இறங்கி பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கும்போது அங்க அந்த ஒரு மந்திரி ஒரு ரத்தத்துல அந்த குதிரையில ஓடிங்கிறாங்க. ஓடிங்கும் போது அவர் அந்த வேதத்தை வாசம் பயின்கிறார். வேதத்தை வாசம் பயின்கும் போது ஆண்டவர் பிலிப்பு சொல்றாரு, போ அந்த ரதத்துல போய் உக்காரு. ஒருத்தர் வேதத்தை வாசம் பயின்கிறாரு, அந்த மந்திரி கிட்ட பேசு சொல்லும் போது இந்த பிலிப்பு அந்த வேகத்துல போய் அந்த மந்திரியோட உக்காந்து அவர் சொல்றாரு, வேதத்தில் அப்படி சொல்லி இருக்குது. அப்ப சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, நீ தடையெல்லாம் விசுவாசிக்கிறனாக்கா இப்ப உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். உடனே இறங்கி அங்க இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. உடனே ஞானஸ்நானம். அப்போ எவ்வளவு நேரத்தில் அங்க சொல்லியிருப்பாங்க. பாண்டு எவ்வளவு வல்லமுள்ள தேவன். See that Philip, the God said, the one king, the traveling, God said, the traveling time he is reading Bible.
God said, please go, sit and tell words. Then that speed, he'll go inside sitting and saying, hallelujah. That also spirit God moving, hallelujah. They're saying in spiritual everything, then he believe. Okay, you believe means take baptism. Next word is taking baptism. See, 2 minutes I don't know. அப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசின உடனே ஆன்சர் கொடுக்குறாங்க. பாடல் வல்ல முடியாது. அப்போ நீ ஹிருதயத்தில் விசுவாசிக்கிறியா, வாயில் அறிக்கையிறியா, ரட்சிப்பு. அப்போ உடனே ரட்சிப்பு. அப்போ பார்த்தீங்களா, அந்த பிலிப்புக்கு ஆண்டவர் சொன்ன அந்த அப்போ அந்த ஆவியில் போய் அந்த ரதத்தில் போய் உக்காந்து ஆண்டவர் போய் சொல்லி அங்கே ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வைக்கிறார். அதே போல தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆத்மா பலன் அடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆத்மா பலன் அடிக்கும் போது நம்ம ஆத்மா என்ன சொல்லுவோம், துதிப்போம். அப்போ ஆண்டவர் ஆத்மாக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. போய் நம்ம தூங்கி இருப்போம், நம்ம ஆத்மா என்ன செய்யும், போய் மற்றவங்க ஊழி செய்துட்டு வரோம், நமக்கே தெரியாது. அது போலதான் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படிதான் பிலிப்பு என்ன செய்யறாரு, உடனே அங்க போய் அந்த பிலிப்போட அந்த மந்திரியோட போய் உக்காந்து சுவிசேஷம் சொல்லி நாசம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு கிஃப்ட். இதெல்லாம் அப்போ ஆண்டவர் இப்படி எல்லாம் கிஃப்ட் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்மா பலன் அடையும். நம்ம துதிக்கும் போது, நம்ம வாயில் அறிக்கையிடும் போது, நம்ம வாயில பேசும்போது ஹிருதயத்தில் பலன் அடைவோம். அப்போ நம்ம ஆத்மா பலன் அடையும். இப்போ சொல்றீங்களா சில டைம்ல, இல்லை இந்த பாட்டு என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, இந்த பாட்டு சத்தம் கேட்குது, இந்த பாட்டு ஓடிட்டு இல்லை, உன் ஆத்மா துதித்து கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. உன் ஆத்மா துதித்து கொண்டு இருக்கு, அதனால தான் பலன் அடைகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம சரீரத்தில் வாயில் அறிக்கையிடுறோம், ஹிருதயத்தை விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆத்மா நமக்கு நம்மோட ஃபாஸ்டாக இருக்கும், ஆத்மால பலன் அடையணும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும், ஆத்மால பலன் அடையணும். See, we praising in mouth, we receiving in heart, but we getting strength in soul. When you speaking, praying, soul is getting strong. Sometimes you thinking, no, this song mind running, this song. No, so your soul is singing. Hallelujah. Soul singing. நம்ம ஆத்மா என்ன பண்ணு, பாடுது. ஆத்மா பாடும்போது அப்போ நமக்கு ஃபீல் ஆகுது. ஓ, அதான் நம்ம சொல்கிறாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே ஆண்டவர் ஸ்தோத்திரின்னு சொல்கிறோமே. அதனால தான் அப்போ நம்ம ஆத்மா என்ன செய்யுது, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுது. அப்போ நம்ம எவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங் ஆகிறோமோ நம்ம ஆத்மா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நம்ம ஆத்மா என்ன செய்யும், ஜபம் பண்ணோம், நம்ம ஆத்மால உணர்வோம். சில நேரத்தில் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஆத்மால உணர்ந்து என்ன செய்வாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க. ஏய் யாராவது இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுவாங்க, தூங்குறாங்க. நமக்கு என்ன ஒரு விளையாட்டா இருக்கு, என்ன இது பெனாத்தி நிற்குது, இல்லை ஆத்மால ஃபைட். ஹல்லேலூயா. Some people sleeping, the soul is always strong. Some kind of any spirit come, that soul will get tension. Who is that? Jesus name, get out. They are sleeping, they are talking, they are thinking, mad fellow, something he saying. No, soul is strong. Hallelujah. அப்போ நம்ம சோல், நம்ம ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம ஆத்மா பலனாக இருக்கும். அப்போ நம்ம ஆத்மா, நாம தூங்கினா ஆத்மா தூங்காது. ஹல்லேலூயா. When we sleep, soul never sleep, always praising God. Hallelujah. எப்பவுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் நம்ம ஆத்மா. அதுதான் ஆத்மால பலன் அடைய வேண்டும். ஆத்மா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஆத்மால பலன் அடையும் போது, அதான் நம்ம வாயில் அறிக்கையிடும் போது, நம்ம ஹிருதயத்தில் விசுவாசிக்கும் போது நம்ம ஆத்மா பலன் அடையும். அப்போ ஆத்மால பலன் அடையும் போது இன்னும் மகிமை ஆண்டவர் நடத்தின்னு போவார். ஹல்லேலூயா. நம் சரீரத்தில் நமக்கு தெரியுது கூட தெரியாது, ஆனால் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். ஆத்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஈஸியாக அந்த எஃபெக்ட்ல புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆத்மா தான் நம்ம பலன் அடையணும். ஹல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் 12:3 அதனால் தேவனுடைய ஆவினாலே பேசு எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்தாவியில் என்று
இயேசுவே கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்க என்ன சொல்றாங்கனாக்கா, சபிக்கப்பட்டவன் இயேசுவை பத்தி பேச மாட்டான். இயேசுவை சபிக்கிறவன் இயேசுவை பத்தி பேச மாட்டான். ஆனா பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க பேசாதீங்க. பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க ஆண்டவரை பத்தி பேசாதீங்க. இப்ப நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும்னாக்கா பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம சொல்லணும். பரிசுத்த ஆவியோட உதவியோடு தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பத்தி பேச முடியும். அப்பதான் அந்த பேச்சுக்கு வேல்யூ இருக்கு. ஹல்லேலூயா. இல்லைன்னா வேல்யூ கிடையாது. அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவி இல்லாமனாக்கா கர்த்தரை பத்தி நீங்க ஒருவனுக்கும் சொல்லாதீங்க. பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள you don't have anointing, don't talk about God, don't tell others God. First you receive anointing, then only you share gospel that use. அது no use. அப்போ என்ன சொல்றான பவுல், பரிசுத்த ஆவி அபிஷேக அனாயிண்டிங் இல்லாம பேசாதீங்க. டோன்ட் டாக் அபவுட் ஆண்டவர் பத்தி. ஆண்டவர் பத்தி பேசுறதுனாக்கா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் புரிஞ்சுக்கதான் நம்ம பேச முடியும். ஏன்னா பேச முடியாது, ஆண்டவரே புரிஞ்சுக்கல. அப்ப ஆண்டவர் பத்தி எப்படி பேச முடியும்? அது நோ யூஸ். அப்ப ஆண்டவர் புரிஞ்சுக்கணுங்களுக்கு தான் அபிஷேகமே. when understanding God, then only anointing will fill. You receive anointing. ஆண்டவர் புரிஞ்சுக்கும் போது தான் அபிஷேகம் பெற்றுக்க முடியும். அப்ப அபிஷேகம் பெற்றுக்கும் போது நீங்க பேசுற வார்த்தை எல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அனாயிண்டிங் வேணும். அனாயிண்டிங் இல்லைனாக்கா பேசாதீங்க தான் பவுல் சொல்றாரு. அப்போ அப்படி கூட பேசினா கூட வெறும் வார்த்தையா தான் இருக்கும். பேசுவாங்க, யார் கூட பேசுவாங்க, யார் பத்தினும் பேசுவாங்க. பாருங்க, அந்த யூதருங்க என்ன பண்ணாங்க, இயேசுவே கேலி கிண்டலா பண்ணாங்க. இல்ல அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆனது நல்லது, அவங்க தூக்கில போட்டது நல்லது, அவங்க அப்படிதான் வேணும் சொல்லி இந்த தூசிக்கிறாங்க. அவங்க தேவனை குமார் என்று விசுவாசிக்கல, அவங்க தேவன் என்று விசுவாசிக்கல. அப்போ இப்படிப்பட்டவங்க சொன்னாக்கா கிரியாமா ஆவாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் சேர்ந்தவங்க தான் மற்றவங்க எல்லாம். அப்போ ஆண்டவர் புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நாங்கள் பேசும்போது வேல்யூ இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அனாயிண்டிங் வேணும். அப்போ ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கனாக்கா அனாயிண்டிங் தர்றாரு ஆண்டவர். அப்போ ஆண்டவர் வார்த்தை இல்லைனாக்கா வெறும் வார்த்தையா இருக்கும். அது பேசினாலும் அது என்னது, அது அதுல ஒரு விசுவாசம் காணாது, தேவனோட ஆவி இருக்காது, பரிசுத்த ஆவி இருக்காது அந்த வார்த்தைக்குள்ள. வெறும் வார்த்தையா இருக்கும். வெறும் வார்த்தையா பேசி வெறும் வார்த்தை தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. See, when you receive the Holy Spirit, then only you talk their value. You don't have Holy Spirit, don't talk. They're saying, Paul, they're saying the Jewish people, they're always cursing Jesus. That people, how you tell Jesus? Never say. When you understanding God, then only you receive Holy Spirit, then you say gospel, then reach. There means anointings there. Otherwise, say only word you talking, only word. அப்போ ஒரே வெறுமையான வார்த்தை, வெறும் வார்த்தை. இந்த வெறும் வார்த்தை யார் வேணா பேசுவாங்க. யார் ரோட்ல போன கூட பேச முடியும், யார் குடிகாரன் கூட பேச முடியும், மோசமான கூட பேச முடியும், ஆண்டவர் அறியாத கூட பேச முடியும். ஆனா அதுல ஆவியானவர் வேணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வார்த்தையை கேட்கறதுனால இல்ல, அப்ப அந்த வார்த்தைக்குள்ள ஆவியானவர் கிரியை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம receiving the word, not that word only, word inside God is there. அந்த வார்த்தைக்குள்ள தேவன் இருக்கிறாரா, அதுதான் நம்ம வேணும். ஹல்லேலூயா. The word with God is there, then we receive miracle. Hallelujah. அப்ப வார்த்தைக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யணும். அப்ப வெறும் வார்த்தை வரக்கூடாது, வார்த்தை கூட தேவன் வரணும். ஹல்லேலூயா. அதான் யோவான் 1:1 வாசிக்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தார். அப்ப வார்த்தை ஆகிய தேவன் நமக்குள்ள கிரியை செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தை நமக்கு இருக்கணும். அப்ப வார்த்தை இருந்தா தான் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. See, you read this.
Jews did this. They said Jesus was a blasphemer. On mic. First, some Jews did this. They said Jesus was a blasphemer whose crucifixion was a proper punishment. Paul says such people cannot have God's spirit, saying Jesus is God, is saying he is the incarnation of Jehovah God. See Luke 2 verse 11, I think 2 verse 10, verse 11. No one can say this with faith except by working of God's spirit in him. Others will be able to say the words without meaning. Hallelujah. அப்போ without God, that word is very no meaning, empty word. Empty word only the coming out. Empty word not use. You have to be there. We need Holy Spirit and word. Then only use. Hallelujah. அப்போ நம்ம சொல்லும் போது வெறும் வார்த்தையே போகக்கூடாது, தேவனுடைய வார்த்தையோடு வரணும். இப்போ வெறும் வார்த்தைனாக்கா சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்புறமா நீங்க பேசுங்க. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பிறகு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆவே நமக்குள் வந்த பிறகு தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்பதான் அணுக்கிரியை செய்வார். இல்லைன்னா வெறும் வார்த்தையா இருக்கும். வெறும் வார்த்தை வந்து யூஸ் கிடையாது. இந்த காதை கேட்பாங்க, விட்டுருவாங்க, விடுறான்னுட்டு. ஆனா பரிசுத்தாவினரோடு பேசும்போது அணுக்கிரியை செய்வார். ஹல்லேலூயா, அணுக்கிரியை செய்வார். அப்போ பிலிப்பு 2:11 பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தர் என்று நாவு யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் அவர் தந்தருளினார். அப்போ எல்லா நாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். Then and Philippians 2:11, and that every tongue should confess that Jesus is the Lord, to the glory of God the Father. Hallelujah. அப்போ எல்லா டங்ஸ் என்ன செய்யணும்? கன்ஃபஸ் பண்ணணும். அப்போ ஆண்டவரே மகிமைப்படுத்தணும். அப்போ நாவுனால அறிக்கைப்படும் போது ஹிருதயத்தில் விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹிருதயத்தில் விசுவாசம் உண்டாகும் போது நம்ம ஆத்மா பலன் அடையும். அப்போ நம்ம ஆத்மா பலன் அடையும் போது நமக்கு ஆண்டவரோட ஐக்கியத்தை ஸ்ட்ராங் பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம ஆத்மா பலனா இருக்கும்போது நம்ம ஆத்மா நம்ம உதவி செய்யும். We confess in tongue, then we get salvation in heart, then we get soul become strong, then we strong relationship with God, then soul helping how to pray, how to that relationship and everything we build. Hallelujah. அப்போ வந்து சோல் வந்து ஆத்மா வந்து நம்ம என்ன உதவி செய்யும். ஆத்மா பலன் அடையும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்களா? அப்ப நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கா, நமக்கே தெரியாது. என்னடா இது, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கா. அப்ப நம்ம ஆத்மா பலன் அடையுதா? அப்ப சபைக்கு வரும்போது ஆண்டு சம்மதம் ஜெபிக்கும் போது துதி நம்ம ஆத்மா பலன் அடையுது. நம்ம ஆத்மா பலன் அடையும் போது நம்ம ஆத்மாக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குது, என்ன செய்ய போகுது எல்லாமே. அதனால எப்பவுமே அட்டென்ஷன் ஆண்டு சம்மதம் ஜெபம் பண்ணினே இருக்கும்போது எல்லாமே டக்குன்னுட்டு கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துரும். இந்த காரியம் இருக்கு, இது இருக்கு, உஷாரா இப்படி இருக்கு. அப்ப நம்ம ஆத்மா பலன் அடையும் போது நம்ம சேஃப். ஹல்லேலூயா. When we save, we soul, we praying, coming church, reading Bible, always talking with God, soul big strong. Soul knows everything. What happening, what going to happen, everything soul knows. Soul helping me. Hallelujah. அப்ப நம்ம ஆத்மா நமக்கு உதவி செய்யும். அந்த ஆத்மால பலனா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம் வாங்க. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. முத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ இயேசுவே. Thank you, Jesus.
ஆத்துமாவை நன்றி சொல்லு. நன்றி சொல்வதாக இருக்கணும் ஆண்டவரே. ஆத்மாவில் பலனடைய வேண்டும் அப்பா. எப்பொழுதும் அப்பா என் நாவனால அறிக்கையிட்டு ஹிருதயத்தில் விசுவாசித்து என் தேவனப்பா நீதி உண்டாகும்படியாக ஹிருதயத்தில் விசுவாசிக்குங்க சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அப்பா ஹிருதயத்தில் அப்பா நிறைவே வாய்ப்பேசும் சொல்லி என் தேவனப்பா உள்ளத்திலிருந்து உம்மை துதிக்கும் போது அப்பா நம் ஆத்மா பலன் அடைந்து அப்பா நம் ஆத்மாண்டவர் எப்பொழுதும் துதிக்கிறதாக ஆராதிக்கிறதாக காணப்பட வேண்டும் அப்பா. உம்மோடு ஆண்டவர் ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய அன்புல வளர வேண்டும் அப்பா. பரிசுத்த அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் யாருடன் பேசுவோம் அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தோடு மற்றவர்கள் பேசும்போது என் தேவன் நீங்க அனைவரும் தொடுவீங்க. கண்ணீரோடு வேதனையோடு பிரச்சனை இருக்கிறது விடுதலாக்குவீங்க என் தேவன். பரிசுத்தா நீங்க உதவி செய்யும். நம்ம வார்த்தை வெறுமையா இல்லாம பரிசுத்தாவினோடு கலந்திருந்து பேசுற வார்த்தையாக இருக்க வேண்டும் அப்பா. என்ன அப்படியே செய்வீங்க ஆண்டவரே அப்பா. இந்த லைவ்ல கேட்கிற அத்தனை பேர் ரட்சிப்பதாக, அத்தனை பேர் தொடுவதாக அப்பா. வாயில் அறிக்கையிட்டு விதத்தில் விசுவாசிக்கும் போது அப்பா நாங்கள் பலன் அடைகிறோம், ஆத்மா பலன் அடைகிறோம். அப்ப நம்ம ஆத்மா கர்த்தரை துதிக்கும், நம்ம ஆத்மா பலன் அடையும் என்று அப்பா இந்த செய்தி பலமாக அக்கினியாக ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக ஆசீர்வதிமாண்டவரே அப்பா. ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ள மாட்டவரே. இங்க வந்திருக்க அத்தனை பேரும் ஆசீர்வதிப்பதாக. என் தேவன் நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் 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 அப்பா. நீ வல்லவர் அப்பா. உன் பார்த்து ஒப்புடுறோம் அப்பா. என் தேவன் நல்லவர் அப்பா. அப்படியே ஆசீர்வதிப்பீங்க அப்பா. இங்க வந்திருக்க அத்தனை பேரும் ஆசீர்வதியும் அப்பா. தேவ மகிமை நடத்துதாக ஆசீர்வாதத்தை நிரப்பும் ஆண்டவரே. எல்லா பேலவெளியும் சூறுகளை எடுத்துக்கொள்கிறாங்க. தேவ சமாத தேவ பிரசன்னம் எங்களை அப்பா பலப்படுத்தி எங்களை நடத்தும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்மாவும் தருவீங்க
அப்பா இன்னும் ஆத்மாக்கள் ஆண்டவரே அப்பா என் தேவன் தந்து நிரப்புவீங்க. அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன் சமூகத்துல உன் ஆசீர்வதியும் அப்பா. என் தேவன் நல்லவர் அப்பா. வல்லமை உண்டு உண்டு சமாதான நிரப்பமாக பாதுகாப்பாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக ஒன்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்மோடும் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.